ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் வழி கல்வி சர்டிஃபிகேட் இருக்க பாருங்கள், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். இந்த பிஎஸ்டிஎம்மில் தமிழக அரசு புதிய அரசாணையை வெளியிட்டு ஒரு சில திருத்தங்கள் மேற்கொண்டு புதிய வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 15/4/2025 அன்னைக்கு மனிதவள மேலாண்மை துறை சார்பில் இந்த ஒரு அரசாணையை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான டாபிக் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 2010ஆம் ஆண்டு முதல் இந்த தமிழ் வழி கல்வியில் 20% இடஒதுக்கீடு வழங்குறாங்க. ஸோ சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த தமிழ் வழி கல்வி குறித்து ஒரு சில புதிய அறிவிப்பு ஆணையை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அதை மாற்றத்தை கொண்டு தமிழக அரசு இந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, மேலே 6 மற்றும் 7ஆவதாக படிக்கப்பட்ட அரசாணைகளில் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டன. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்பொருண்மை தொடர்பாக பல்வேறு வகைகளை சேர்ந்த மனுதாரர்களால் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு வழங்கப்படும் ஒதுக்கீட்டிற்கு தங்களையும் தகுதியுடையவர்கள் என ஆணை வெளியிடுமாறு கோரி பல்வேறு கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய பேர் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, எங்களையும் பிஎஸ்டிஎம்ல சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. யாருன்னா, நிலவொளி பள்ளியில் பயின்றவர்கள் நேரடியாக 2, 3, 4 அல்லது 5ஆம் வகுப்புகளில் சேர்ந்து பள்ளியில் தொடர்ந்து பயின்று தேர்ச்சி பெற்றவர்கள், குடும்ப சூழ்நிலை வறுமை காரணமாக படிப்பினை தொடர முடியாமல் நேரடியாக 8ஆம் வகுப்பு 10th 11th 12th தனித்தரவாக பாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இவங்களும் எங்களை பிஎஸ்டிஎம்மில் எலிஜிபிள் ஆக்குங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கையை வச்சுட்டு வராங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்நிலையில் மேலே 8ஆவதாக படிக்கப்பட்ட வழக்கு எண்கள் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய நாளிட்ட தீர்ப்பில் நேரடியாக 3ஆம் வகுப்பில் சேர்ந்து தொடர்ந்து பயின்று தேர்ச்சி பெற்றவரை முதன்மை தேர்வுக்கு அனுமதிக்குமாறும், நிலவொளி பள்ளியில் பயின்றவருக்கு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கான முன்னுரிமை அளிக்க சிறப்பு நிகழ்வாக கருதலாம் எனவும் ஆணையிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டைரெக்டாக பார்த்தா 3ஆம் வகுப்புல சேர்ந்து தொடர்ந்து பார்த்தா பயின்று தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்கள முதன்மை தேர்வுக்கு அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி நிலவொளி பள்ளி இருக்கு பாருங்க, அதில் பயின்றவருக்கு தமிழ் வழி கல்வியில் முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பை மேனேஜ் பண்ணி தமிழக அரசு இந்த புதிய அரசாணையை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். 4வது என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, மேற்கண்ட நீதிமன்ற ஆணையின் அடிப்படையிலும் பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையிலும் அரசு கவனமாக ஆய்வு செய்து தமிழ்நாடு அரசு பணி நியமனங்களில் நேரடி நியமனத்திற்கான காலி பணியிடங்களில் 20 விழுக்காடு பணியிடங்களை தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்வது குறித்து வெளியிடப்பட்ட அரசாணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பின்வரும் வழிகாட்டு நெறிமுறை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வழிமுறை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 1ஆம் வகுப்பு முதல் தொடர்புடைய பணி விதிகளில் நேரடி நியமன முறைக்கான வரையறுக்கப்பட்ட கல்வி தேர்தலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% இடஒதுக்கீடு இருக்குது. அதேமாரி 1ஆம் வகுப்பு முதல் 12th வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 20% இடஒதுக்கீடு வழங்குறாங்க. 1 to டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு 20% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆஸ் யூஷுவல் இது எல்லாருக்குமே பொருந்தும். யாரெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு பொருந்தும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதர மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று தேர்வுகளை மட்டும் தமிழ் மொழியில் எழுதியவர்கள் இம்முன்னுரிமை ஒதுக்கீட்டிற்கு தகுதி உடையவர்கள் அல்ல அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் படிக்கிற மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா வேறு லாங்குவேஜாக இருந்திருக்கும். பட் தமிழ் எக்ஸாம் மட்டும் தமிழில் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் லாங்குவேஜும் தமிழில் இருக்கணும், அதேமாரி எக்ஸாமும் தமிழில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பயிற்று மொழி வேறு லாங்குவேஜாக வச்சுட்டு எக்ஸாமை மட்டும் தமிழில் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது 1ஆம் வகுப்பில் பள்ளியில் சேராமல் வயதின் அடிப்படையில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 2 முதல் 8 வரையிலான வகுப்புகளில் நேரடியாக பள்ளிகளில் சேர்ந்து தமிழ் மொழியினை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று தேர்ச்சி பெற்றவர்களும் பிற மாநிலங்களில் தமிழ் மொழியினை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று பின்னர் தமிழ்நாட்டில் தங்களது கல்வியினை சேரும் வகுப்பிலிருந்து தொடர்ந்து
தமிழ் வழியில் பயின்றவர்களும் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதி உடையவர்கள் ஆவார் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்காமல் டேரெக்டாக செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து நேரடியாக பள்ளியில் சேர்ந்து பயின்று நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி நீங்கள் வேறு ஸ்டேட்டில் வந்து பார்த்தா தமிழ் லாங்குவேஜில் படிச்சுட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்து அதே தமிழ் மொழியில் தொடர்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது நல்ல நியூஸ்னே வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து பார்த்தா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்காமல் டேரெக்டாக கல்வி உரிமை சட்டத்தின் மூலமாக செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கும் இப்போதைக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி நீங்கள் வேறு ஸ்டேட்டில் வந்து பார்த்தா நீங்கள் 1 to அந்த இது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கீங்க. அப்படி படிச்சுட்டு திரும்ப நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த பிஎஸ்டிஎம்மில் எலிஜிபிள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி அந்த தமிழ் வழிக்கான கல்வி சர்டிஃபிகேட்டை சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்கிட்ட தலைமை ஆசிரியர்கிட்ட வாங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஓய்வு பெற்ற அலுவலர் வந்து பார்த்தா வாங்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான 3வது எலிஜிபிலிட்டி. 4வது, பள்ளிக்கு செல்லாமல் நேரடியாக தனித்தேர்வலாக தமிழ் வழி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதி உடையவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் தனித்தேர்வராக எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கே போகாத தனித்தேர்வராக எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இல்லை அப்படின்றத திரும்ப சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா பள்ளிக்கு சென்று பள்ளியில் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு போன்ற பொதுத் தேர்வுகள் எழுதி அதில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பாடங்களில் தேர்ச்சி பெறாமல் தனித்தேர்வராக தேர்வு எழுதி அப்பாடங்களில் தேர்ச்சி பெற்று தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதி உடையவர்கள் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெகுலராக 1 to 10th வரைக்கும் ஸ்கூல் போயிருப்பீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெகுலராக ஸ்கூல் போயிட்டு 10ஆம் வகுப்பு எக்ஸாம் மட்டும் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், ஒரு சில சப்ஜெக்ட் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், மீண்டும் நான் வந்து அரியர் எக்ஸாமை தனித்தேர்வராக எழுதுகிறேன் அப்படின்னா எனக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் 11th 12th பொறுத்தும் நீங்கள் ஸ்கூல் போயிட்டு அந்த ஏதாச்சும் ஃபெயில் ஆகிட்டீங்க, சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படி திரும்ப எக்ஸாம் அதை சொல்ல தனித்தேர்வராக எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் 6வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி சான்றிதழ், மாற்று சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் பட்டியல் ஆகியவற்றின் மூலம் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் என்பதை சம்பந்தப்பட்ட பணியாளர், தெரிவு முகமைகள், பணி நியமன அலுவலர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க தமிழ் வழியில் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு கல்வி தகுதி டிசியாக இருக்கட்டும், அதேமாரி மதிப்பெண் பட்டியலாக இருக்கட்டும், இதை வச்சு சம்மந்தப்பட்ட அந்த நபர்கள் வந்து பார்த்தா ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து விண்ணப்பதாரர்களால் சமர்ப்பிக்கப்படும் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்கள் உண்மைத்தன்மையினை சம்பந்தப்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகள் மூலம் பணியாளர் தெரிவு முகமைகள் மூலமாக உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரராக சமர்ப்பிக்கப்படுற அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டோட உண்மைத்தன்மையை சம்மந்தப்பட்ட பள்ளி கல்வியை வந்து பார்த்தா வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 8வது பாயிண்ட் என்னன்னா தேர்வர்கள் மேற்குறிப்பிட்ட வழிமுறைகள் மூலம் தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்கள் என்பதை உறுதி செய்த இயலாத நிலையில் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்கள் உங்களுக்கு படிவம் கொடுத்துருக்காங்க. அந்த படிவத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து மேனுவலாக சைன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யூஸ்வலாக நீங்கள் தமிழ் வழியில் படித்ததுக்கு அதுக்கான டாக்குமெண்ட் டிசியோ அந்த மார்க் ஷீட்டோ இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு 2 அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மேட் இருக்குது, அதில் நீங்கள் போயிட்டு சைன் வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் பிஎஸ்டிஎம்மாக சப்மிட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பள்ளிகள் மூடப்பட்ட நிகழ்வுகளில் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர் உரிய ஆஃபீஸிடமிருந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்கள் ஸ்கூல் காலேஜெலாம் மூடிட்டாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் அவங்ககிட்ட போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னா தொடக்கநிலை அதாவது 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மேல்நிலை 12ஆம் வகுப்பு டிப்ளமோ இளங்கலை பட்டம் முதுகலை பட்டம் ஆகிய கல்வி தகுதிக்கான சான்றிதழ்கள் மதிப்பெண் பட்டியல்கள் மற்றும் மாற்று சான்றிதழ்கள் மாணவனுடைய பயிற்று மொழி தமிழ் ஆங்கிலம் இதர மொழி கட்டாயம் குறிப்பிடப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. துறைகளால் வெளியிடப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 11வது பாயிண்ட் என்ன அப்படின்னா தமிழ் இலக்கியத்தில் கல்வி தகுதி பெற்றவர்களை மட்டுமே பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தமிழ் பாடத்திற்கான ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் மற்றும் தமிழ் பாடத்தில் மாறுபட்ட வேறு ஒரு பாடத்தில் கிராஸ் மேட்ச் சப்ஜெக்ட் முடித்தவங்க நியமனம் செய்யக்கூடாது என்பதற்கான வழிமுறையை வந்து பின்னர் வந்து பள்ளி கல்வித்துறை வெளியிடும் அப்படின்றத இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
மேற்படி சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்ட 70 விழுக்காடு வந்து பார்த்தா முறையாக வந்து பின்பற்றுங்க அப்படின்றத இந்த ஒரு அரசாணையை கொடுத்துருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த புதிய அரசாணையில் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில பேர் பெனிஃபிட்டாக இருந்திருக்கும், ஒரு சில பேருக்கு பெனிஃபிட் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ பிஎஸ்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நீங்களே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதேமாரி அதுக்கான ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. 15/4/2025 அன்றைக்கி தான் இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். அதையும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.